ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்துருக்கூட ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து என்ன ஒரு அறிவிப்புகள் வெளியாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரப்போகுதுங்க. அது என்ன அப்படின்னா, சிவி லிஸ்ட் வந்து நடைபெற ஆரம்பிச்சிருச்சுங்க. இனிமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவி லிஸ்ட் 2ன்றது வேண்டாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் திருப்பியும் இந்த எக்ஸாம் நடக்கும், எக்ஸாமில் முறைகேடுகள் நடந்திருக்கு, திருப்பியும் மார்க் லிஸ்ட்டு மாற்றி விடுவாங்க அப்படின்லாம் எதுவுமே நடக்காதுங்க. அவ்வளோதாங்க, இறுதி கட்டமாக வந்துருச்சுங்க. டிஎன்பிஎஸ்சியில் இனிமேல் ஜாப் போடுறது மட்டும்தாங்க பாக்கியே இருக்குது. இந்த ஜாப் போடுறதும் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் நடைபெற்றுங்க. சிவி லிஸ்ட் முடிஞ்ச உடனே ஜாப் கண்டெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, நிறைய ப்ராடு பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்றதும் நிறைய நியூஸ் பரவிட்டு இருக்குங்க. ஆனால் அதனால் ஒரு பிரச்சனையும் அரசாங்கத்துக்கு வரப்போகிறது இல்லைங்க. ஆனால் அரசாங்கம் சொன்னது இதற்கான கோரிக்கைகளை எல்லாமே முடிவு எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நிறைய முறைகேடுகள் நடந்திருந்தது அப்படின்னாங்க. அதை பற்றி எந்த ஒரு தகவலும் இன்ன வரையும் வர இல்லைங்க. இதனால் சிவி வெரிஃபிகேஷன் வந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லலாம். அந்த சிவி வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டே தாங்க இருக்குது. நீங்கள் பாஸ் பண்ணவங்கலாம் இருந்தால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு, உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகணும் அப்படின்னா இ-சேவா மையத்தில் அப்லோட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் உடனடியாக உங்கள் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இ-சேவை மையத்துக்கு போங்க. அங்கே போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு நேர்காணல் மாதிரி சும்மா ஜஸ்ட் இன்டர்வியூ மாதிரி வச்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கொடுத்துருவாங்க. இதுதாங்க டிஎன்பிஎஸ்சியில் நடக்கிற இந்த மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சியில் வந்து நடக்குங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட் 2 நடக்குமா அப்படின்லாம் ஒரு சிலர் கேட்குறாங்க. ஒரு வேளை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இது 100% யாராலையுமே சொல்ல முடியாதுங்க சிவி லிஸ்ட் 2 நடக்குமா நடக்காதான்ட்டு. இது மட்டும் இல்லைங்க, சிலர் சொல்கிறாங்க, சார் ஒன்ஸ் வந்து நான் டாக்குமெண்ட்ஸ் மாற்றி அப்லோட் பண்ணிட்டேன் சார், என்னால் வந்து திரும்பவும் அப்லோட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக இ-சேவை மையத்தில் அணுகுனீங்கன்னா அதற்கான தீர்வுகள் அனைத்தும் கொடுவாங்க. நீங்கள் வந்து பயந்துன்னு வீட்டிலே இருக்காதீங்க. ஏதாவது ஃபெயிலியராக அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் எந்த இ-சேவை மையத்தில் அப்லோட் பண்ணிங்களோ அங்கேயே போய் கேளுங்க, இல்லை வேறு இ-சேவை மையத்தில் கூட கேளுங்க. இது என்ன சார் பண்ணுறது, இது ப்ராப்பராக நான் வந்து கொடுக்கல சார் டாக்குமெண்ட்டை, இந்த டாக்குமெண்ட்ஸை நான் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்க அதுக்கான யூஸ்ஃபுல்லான தீர்வுகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான நியூஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.